ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பேபிகார்ன் ரெசிபி ரொம்ப ஃபைபர் நிறைஞ்சது. இது எப்படி ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க பார்க்க. பேபிகார்ன்ஸ் வந்துட்டு சாப்பிடும் போது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது தான் அது ஒரு க்ரன்ச்சினஸ்க்காகவே அவங்க வந்து சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டு பழகிப்பாங்க. இந்த பேபிகார்னை வந்துட்டு டிவைட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். ரவுண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ இது டிவைட் பண்ணி நல்லா கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் உப்பு போட்டு இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், உங்கள் குழந்தைங்க விரும்பி பிரியாணி மசாலா அல்லது சிக்கன் மசாலா அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள், உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர், பைண்டிங்க்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. பேபிக்கான ஆல்ரெடி வேக வச்சதுனால அதுலேயே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே கலந்து விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கு அப்புறம் இது வந்து தவா ஃப்ரை கூட பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சுவையான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு சாஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.